எஸ்டிஆர் 49 எஸ்டிஆர் 49 திரைப்படத்தோட ட்ரைலர் எப்போ ரிலீஸ் ஆக போகிறது? ஏன்னா கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இல்லை ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது, இப்போதைக்கு ட்ரைலர் கிடையாது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துட்டாங்க. இதனால் சிம்பு ரசிகர்கள் செம அப்செட்டில் இருக்காங்க. ஸோ நமக்கு ட்ரைலர் எப்போ ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற ரொம்ப 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 முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. ட்ரைலர் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது சிம்பு ரசிகர்கள் செம ஹாப்பி ஆகிடுவீங்க. ஸோ ட்ரைலர் மீது இப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எதிர்பார்ப்பு ட்ரிபிள் மடங்கு அதிகரித்து விடும், நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டான வீடியோவாக தான் சிம்பு ரசிகர்களுக்கு இருக்க போகிறது. அதாவது சிம்பு அவர்களோட எஸ்டிஆர் 49 இந்த திரைப்படம் சிம்பு அவர்களோட கெரியரில் ரொம்ப 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 முக்கியமான திரைப்படமாக அமைய போகிறது. இது வரைக்கும் சிம்பு அவர்களோட கெரியரில் இந்த அளவுக்கு எதிர்பார்த்து ஒரு திரைப்படம் வந்தது கிடையாது. ஒரு ப்ரோமோக்கு இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமா அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே இது சிம்பு கெரியரில் இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இந்த எஸ்டிஆர் 49க்கு இருக்குது. அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை இயக்குவது வெற்றிமாறன் அவர்கள், படத்தோட இசையமைப்பாளர் அனிருத். ஸோ இந்த திரைப்படத்தோட அஃபிஷியலான ப்ரோமோ, அதுக்கு அந்த ஒரு ப்ரோமோ ட்ரைலர் அக்டோபர் 5ஆம் தேதி வெளியாகும், 4ஆம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற விஷயத்தை கலைப்புலி எஸ் தானு அவர்கள் ஆல்ரெடி அறிவித்திருந்தாங்க. இந்த ப்ரோமோ ட்ரைலருக்காக கிட்டத்தட்ட 20 நாட்கள் உழைத்தாங்க. அதாவது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ப்ரோமோ ஷூட்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்தாங்க. ஸோ வடச்சென்னையை பேஸ் பண்ணி தான் ப்ரோமோ ஷூட் எடுத்தாங்க. அதுக்கான சில லீக்டு பிக்கம் இருந்தது. அந்த ப்ரோமோ ஷூட்டில் இவன் நெல்சன் திலீப் குமார் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இப்போ அந்த ப்ரோமோ ஏன் ரிலீஸ் ஆகலை, ட்ரைலர் ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இந்த திரைப்படம் சிம்பு அவர்களோட கெரியரில் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய திரைப்படம், அது மட்டும் இல்லாமல் பெரிய ஓப்பனிங் இந்த திரைப்படத்துக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் படக்குழு ரொம்ப 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 தெளிவாக இருக்காங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் ட்ரைலருக்கு பண்ணணும் அப்படிங்கிற பிளானில் இருக்காங்க. அதனால் ட்ரைலரை அஃபிஷியலாக திரையரங்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதாவது திரையரங்குகளை இன்டர்வல் டைம்ல இந்த ட்ரைலர் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்சாருக்கு இந்த ட்ரைலர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு ட்ரைலர் அஃபிஷியலாக யூடியூப்ல ஒரு படக்குழு ரிலீஸ் பண்றாங்கன்னா சென்சாருக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. டைரக்டா ட்ரைலர் எடிட் முடிச்சிட்ட அப்புறமா ஃபைனல் அவுட் முடிச்சிட்ட அப்புறமா ட்ரைலரை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு விடலாம். ஆனால் திரையரங்குகளில் ட்ரைலர் போடணும்னா சென்சார் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை படக்குழு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த ட்ரைலர் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற அக்டோபர் 16ஆம் தேதி அப்படி இல்லைன்னா அக்டோபர் 20ஆம் தேதி படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அக்டோபர் 16ஆம் தேதி இல்லைன்னா அக்டோபர் 20ஆம் தேதி கேட்டிங்கன்னா, அக்டோபர் 16ஆம் தேதி அனிருத் அவர்களோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அனிருத் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி இல்லைனா இந்த ட்ரைலர் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் இன்னும் 20 நாட்களுக்குள்ள அஃபிஷியலாக நம்ம எஸ்டிஆர் 49 திரைப்படத்தோட ட்ரைலர் பார்க்க போகிறோம், செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் எல்லாரும் எகெயின் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வட சென்னை 2வது பாகமா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாரும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதிலையும் வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக வட சென்னை 2வது பாகமா அப்படிங்கிற விஷயத்தை கேட்குறாங்கன்னா, இந்த திரைப்படம் கம்ப்ளீட்டாக வட சென்னையை பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டோரி அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி வெற்றிமாறன் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஷூட்டும் வட சென்னை செட்டில் தான் ஷூட் எடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி வட சென்னை செட்டில் தான் ராயன் திரைப்படத்தோட ஷூட்டும் எடுத்தாங்க. சில மாற்றங்கள் செய்து ராயன் திரைப்படத்தோட ஷூட்டும் எடுத்தாங்க. இப்போ அதே செட்டில் தான் இந்த திரைப்படம் எடுக்க போறாங்க. ஒரே செட்னால இது வடச்சென்னை 2 ஆகிடுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஆனால் எஸ்டிஆர் அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு அஃபிஷியலாக இந்த திரைப்படத்தோட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ப்ரோமோவோட ஃபாண்ட் டெக்ஸ்ட் எல்லாமே பார்க்கும்போது வடச்சென்னை 2வது பாகமா இது அப்படிங்கிற ஒரு டவுட் அதிகரித்தது. ஏன்னா வடச்சென்னை திரைப்படத்தை என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணாங்களோ வடச்சென்னை திரைப்படத்தோட அந்த ஒரு நேமுக்கு ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே ஃபாண்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா காஸ்டியூம், வடச்சென்னை திரைப்படத்தில் என்னென்ன காஸ்டியூம் இருந்துச்சோ அதே காஸ்டியூம் தான் சிம்பு அவர்களும் அந்த ப்ரோமோவில் யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வடச்சென்னை பேஸ் பண்ணி எடுக்கப்படும் திரைப்படமா வடச்சென்னை 2வது பாகமா அப்படிங்கிற கேள்வி அதிகரித்தது. இந்த கேள்வியை இன்னுமே அதிகப்படுத்துவதற்காக வடச்சென்னை திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடித்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த திரைப்படத்தில் இருப்பாங்க. சில பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சது.
ஸோ அதனால் ரசிகர்கள் கம்ப்ளீட்டாக வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த திரைப்படம் வந்து வடச்சென்னை 2வது பாகம் தான். சிம்பு அவர்கள் தான் வடச்சென்னை 2வது பாகத்தில நடிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ வடச்சென்னை முதல் பாகம் நான் வந்து தனுஷ் அவர்களுக்காக எடுக்கவே இல்ல. ஸோ வடச்சென்னை முதல் பாகத்தோட ஸ்டோரி வந்து எழுதும்போது சிம்பு அவர்களோட ஃபேஸ் தான் என் மைண்டில் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த டைமில் வந்து சிம்பு அவர்கள் கிட்ட வந்து கால் ஷீட் வந்து என்னால் வாங்க முடியவில்லை. அதனால தான் வந்து தனுஷ் அவர்களை வைத்து வடச்சென்னை முதல் பாகத்தை எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த வெற்றிமாறன் அவர்கள் சொன்னாங்க. அதனாலே வந்து டவுட் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்தது வடச்சென்னை 2வது பாகம்னு. ஸோ ஆனால் வந்து வெற்றிமாறன் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த திரைப்படம் வந்து வடச்சென்னை பேஸ் பண்ணி எடுக்கப்படும் திரைப்படம் தான். ஸோ வடச்சென்னையில் என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து இருந்துச்சோ அதே கேரக்டர்ஸ் வந்து இந்த திரைப்படத்தில் சில கேரக்டர்ஸ் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முக்கியமாக வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. இந்த திரைப்படம் வந்து வடச்சென்னை 2வது பாகம் அப்படின்னு பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களும் வந்து இந்த திரைப்படத்தில் நடிக்க போகிறாங்க. கடைசியாக வந்து கேமியோவில் வந்து தனுஷ் வர போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் வந்து இது உண்மை கிடையாது. இது வந்து வடச்சென்னை 2வது பாகம் கிடையவே கிடையாது. ஸோ வடச்சென்னையை பேஸ் பண்ணி எடுக்கப்படும் திரைப்படம். ஸோ வடச்சென்னையோட தொடர்ச்சியாக வந்து இருக்காது. ஆனால் வடச்சென்னையில் நடித்த கேரக்டர்ஸ் எல்லாமே இது இருக்கும். இது வந்து வடச்சென்னை 2வது பாகம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை வெற்றிமாறன் அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து வெற்றிமாறன் அவர்கள் என்னதான் தெளிவாக சொன்னாலுமே வந்து இந்த படத்தின் மீது டவுட் வந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்கு. ஸோ எதுக்காக வடச்சென்னை 2வது பாகம் இல்லைன்னா எதுக்காக அதே ஃபாண்ட்டை வந்து வெற்றிமாறன் அவர்கள் யூஸ் பண்ணணும், அதே செட்டை வந்து வெற்றிமாறன் அவர்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற கேள்வி பல மடங்கு வந்து அதிகரித்திருக்கு. இது எல்லாத்துக்குமான விடை வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகிற 16ஆம் தேதி 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற ட்ரைலர் தான் வரும். ஸோ இந்த ப்ரோமோ வந்து நார்மலான ப்ரோமோ கிடையாது. ஒரு 30 செகண்ட் ப்ரோமோ தான். இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் அப்படிங்கிற கேள்வி அதிகமாக இருக்கும். இது 30 செகண்ட் ப்ரோமோ கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்து இந்த ப்ரோமோ வந்து இருக்க போகிறது. கிட்டத்தட்ட வந்து ட்ரைலர் மாதிரி வந்து இந்த ஒரு ப்ரோமோ வந்து இருக்க போகிறது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு ட்ரைலரில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வடச்சென்னை திரைப்படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ சிம்பு அவர்களோட கேரக்டர் நரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. வடச்சென்னையோட செட் ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆகிட்டாலே படத்தோட அஃபிஷியலான டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த திரைப்படம் வடச்சென்னை 2வது பாகமாக இருந்தால் அஃபிஷியலாக ட்ரைலர்லேயே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இது ஏதாவது புது திரைப்படமாக இருந்தால் படத்தோட டைட்டில் வந்து ட்ரைலரில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமான விடை வந்து அக்டோபர் 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற வடச்சென்னை 2வது பாகம், அதாவது எஸ்டிஆர் 49 திரைப்படத்தோட அஃபிஷியலான ட்ரைலர் வந்து ரிவீல் ஆகிவிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா சினிமா சம்மந்தமான நியூஸ் வந்து டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா